வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் 1ல் கடைசி கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான், கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போம். எஃப் டாட் ஜி போடுறோம். எஃப் டாட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸை வந்து பிரதிகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 + எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, 4x² - 1. எக்ஸுக்கு பதில் 1 + எக்ஸ் போடுறோம். அப்போனா 4 × 1 + எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு -1 போட்டுக்கிறோம். இதை வந்து என்ன செய்கிறோம், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம வந்து இதை என்னென்ன எழுதுகிறோம், விரித்து எழுதுகிறோம். விரித்து எழுதும்போது என்ன வரும் உங்களுக்கு, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன், மேலே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. a + b த ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². இதை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். 4 × 1 + x² + 2x -1 பெருக்கிடுங்க. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். அடைப்புக்குறியை எடுத்துட்டோம்னா 4x² ஆர்டர் படி எழுதுங்க, +8x + 4 -1. இன்னும் நல்லா செய்யணுன்னா x² + 8x + 3. இது வந்து என்னது, எஃப் டாட் ஜி. இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணாலும் இல்லை 1 2ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜி டாட் எஃப். ஜி டாட் எஃப்னால் வந்து என்ன வருதுன்னா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 4x² - 1 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ்னால் 1 + x². எக்ஸுக்கு பதில் இந்த டேர்மை போடுறோம். 1 + 4x² - 1 +1 -1 கேன்சல் ஆகிடுது. அப்புறம் என்ன வருது, 4x² மட்டும் கிடைக்குது. ஜி டாட் எஃப் ரெண்டும் ஈக்குவலாக, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போனா என்னது, எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இப்போ 5 கணக்கில் பார்த்ததில் ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் ஈக்குவல் டு வருது. கொஞ்சம் நிதானமாக போட்டு பாருங்கள். இந்த சப்ஸ்டியூஷனில் உள்ள 5 கணக்கில் ஒரு கணக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. அடுத்த கணக்கில் சந்திப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்.